விஜயின் அரசியல் வருகை காரணமாக திமுக கூட்டணியின் வெற்றி பாதிக்கப்படும் என்பது அதீத கற்பனை என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வந்திருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் நம்மோடு இணைகிறார். அவருடன் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். 2026 வருட தேர்தல் எப்படி இருக்கும் கள நிலவரம்? திமுக தலைமையிலான கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்கிறது, வலுவாக இருக்கிறது. திமுக கூட்டணியை எதிர்ப்பதற்கு பலர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சிதறி நிற்கிறார்கள். திமுக கூட்டணிக்கு உண்மையான கள எதிரி யார் என்பது இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே திமுக கூட்டணி மக்கள் ஆதரவோடு மகத்தான வெற்றியை பெறும் என்ற நம்பிக்கை உள்ளது. இப்போ தவேக தலைவர் விஜயும் அரசியலுக்கு வந்திருக்காரு. வந்த பிறகும் திமுகவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? அதில் என்ன சந்தேகம் இருக்கிறது? அவர் ஒரு கட்சியை தொடங்கியிருக்கிறார். முதலாக தேர்தலை சந்திக்கப் போகிறார். அரசியல் களத்திற்கு வந்திருக்கிற அவரை நாங்கள் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். அவருடைய வரவால் திமுக கூட்டணியின் வெற்றி பாதிக்கப்படும் என்பது அதீதமான கற்பனை. ஓகே. தமிழகத்தை பொறுத்தவரை பெண்களின் பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. அதற்கு காரணமான திமுக அரசை நாங்கள் 2026 தேர்தலில் அகற்றுவோம் அப்படின்னு விஜய் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க சார். அவருடைய விருப்பமாக இருக்கலாம். நடைமுறையில் அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பதை அவர் களத்திலே சந்திப்பார். ஓகே. மும்மொழி கொள்கை என்பது தனியார் பள்ளிகளில் மட்டும்தான் இருக்கு. ஆனால் திமுக அரசு கபட நாடகம் ஆடுகிறது இந்த மொழிக் கொள்கை விஷயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருக்காங்க சார். அவர் பரபரப்புக்காக ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு எதிரான வேலைகளை தொடர்ந்து அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஒவ்வொரு களத்திலும் அம்பலப்பட்டு வருகிறார். மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு ஒருபோதும் ஏற்காது. அவர்கள் என்ன பகிர்ந்த முயற்சியை மேற்கொண்டாலும் அதை தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து முறியடிப்போம். நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.